எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு யார் இந்த 18 சித்தர்கள், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோன்னா 18 சித்தர்கள் அவங்கக்கிட்ட அட்டமா சித்து வசியம் பண்ணி 8 விதமான சித்துக்கள்லாம் வசியம் பண்ணியிருப்பாங்க. உலகத்தை பிரபஞ்சத்தை வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சித்தர்களை தேடி அலையிற கூட்டம் நிறைய இருக்குது. இந்த சித்தர்களை தேடி அலையிற கூட்டம் நாட்டில் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சித்தன் எங்கே இருக்கிறான்னு எவ்வளோ பேர் சொல்லி கொடுத்து கூட புரியாது. ஏன்னா அவங்களை வெளியே தேடி சுற்றி அவன் கண்டுபிடிச்சி இருக்கத்தை வாங்கி காசுலாம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமாக வாழணும். அதான் வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. 18 சித்தர்கள்லாம் 18 இடத்துல உன் காற்று முடிச்சிருக்குது. உங்கள் உடம்புல 18 இடத்துல காற்றோட முடிச்சு 18 இடத்துல நிற்கிது. அது உயிர் போகிற தருவாயில் தான் அந்த அந்த முடிச்சு எல்லாருமே கழட்டப்படும். ஒவ்வொரு முடிச்சா கழட்டப்படும். அது எங்கே இருக்குன்னா உச்சந்தல்லேருந்து முதுகு தண்டில் இருக்கு உடம்பு ஃபுல்லாக 18 இடத்துல அந்த காற்றோட முடிச்சிருக்கு. அந்த முடிச்சுக்கு பேர் தான் நம்ம தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்தாக வச்சாங்க. இப்போது இந்த அக்கு சொன்னால் ஒரு காற்று நிற்கிது, இக்கு சொன்னால் ஒரு இடத்துல காற்று நிற்கிது, இங்கு சொன்னால் ஒரு இடத்துல காற்று நிற்குது, இச்சு சொன்னால் ஒரு இடத்துல காற்று நிற்குது. இது மாதிரி ஆயுத எழுத்தை ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லும் போது அந்தந்த இடத்துல காற்று நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல காற்று நின்று கடைசி நேரத்தில் அந்த இடத்துல உன்னோட ஆத்மா வெளியேற்றப்படும். எது வழியாக? சூசம நாடு வழியாக தான் வெளியேற்றப்படும். இந்த இக்கு இங்கு இச்சு இட்டு இப்படின்னா இதெல்லாம் சூசம நாடியை ஆக்டிவேஷன் பண்ணுற வார்த்தைகள். அது பேர் தான் ஆயுத எழுத்து. இதை ஆயுத எழுத்துனே பேர் வச்சாங்கன்னா கடைசி நேரத்தில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இதுமாதிரி சூழ்நிலாம் வரும். இதை முன்னாடியே நீ சரி பண்ணிவிடு. அந்த தத்துவத்தை விளக்க தான் இந்த 18 எழுத்து வரும். இந்த 18 எழுத்தும் நீ அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது அந்த காற்றை நிற்கும் போது அது சித்தி. அதை தொடர்ந்து நீ பண்ணிட்டுனா சித்தி. இந்த 18 எழுத்தை ஒரே ஒரு யோகத்தால் தான் சரிப்படுத்த முடியும். பிரம்மநாடி யோகம், சித்த வித்தை அப்படின்னு சில பயிற்சிகள்லாம் இருக்கு. இந்த 18 எழுத்தையும் ஒரே பயிற்சியில் சரிப்படுத்தினா உனக்கு மரணம் சிக்காது. இல்லைனா உனக்கு மரணம் சிக்கும். இந்த 18 எழுத்தை எவன் வசியம் பண்ணுறானோ, 18 எழுத்து அந்த உயிர் காட்டு சுழற்சியை எவன் வசியம் பண்ணுறானோ அவன் தான் 18 சித்தர். சித்தர் என்பது விதிப்படியாக அமைஞ்சிருப்பது பேர் தான் சித்தம். சித்தர்னு தனியாக வெளியே போய் தடுத்தவில்லை. எதெல்லாம் விதிப்படி அமைஞ்சிருக்கோ அதெல்லாம் சித்தம். புத்தினா நீ கொண்டு யோசிக்குது. அது பேர் தான் விநாயகர் வச்சாங்க சித்தி புத்தி. அப்போ புத்தியை கொண்டு இந்த 18 எழுத்து காற்று சுழற்சியை எவன் ஒருத்தன் கையாளுறானோ, கரெக்டான முறையில் கையாளுறானோ அவனுக்கு மரணத்துலேருந்து விடுதலை. மரணம் பூ மாதிரி அவனுக்கு சிரமம் இருக்காது. இப்போது இந்த 18 கலையை, இந்த 18 எழுத்து சுழற்சி எவன் வசியம் பண்ணால் அவன் பேர் 18 சித்தர். இதுதான் சபரிமலை 18ஆம் படி ஐயப்பன். இதான் அர்த்தம். இந்த தகவலை நீ போதும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.